குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நமது சேனலில் 3 வீடியோ போட்டுட்டோம். இது 4வது பாகங்க. இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு 5 வழிமுறைகளை சொல்லித்தர்றேன். பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும், கடைசி வரை பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது சின்ன சின்ன முயற்சிகளையும் பாராட்டுங்க. ஒரு குழந்தை முழுமையாக ஒரு நல்ல செயல் செய்தால் தான் அந்த குழந்தைய பாராட்டணும்னு இல்லைங்க. ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். குழந்தைகள் சண்டை போடாமல் சமத்தா விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு நல்ல குணத்தை பாராட்டுங்க. சண்டை போடுறதே உத்து பார்த்து குறை மட்டும் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம். குழந்தை முழுமையாக ஒரு நல்ல செயல் செயலாட்டு கூட கொஞ்சம் செய்தாலும், ஒரு பாதி நேரம் நல்லதாக இருந்தாலும் அதை சுட்டி காட்டி நீங்கள் பாராட்டும் போது குழந்தைக்கு ஒரு உள்ளார்ந்த மோட்டிவேஷனும் ஒரு பாசிட்டிவான மனநிலையும் கிடைக்குங்க. இப்போ உங்கள் மூத்த பையன் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். சின்ன பாப்பா அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வைங்க. குழந்தைய வழக்கமாக கை நீட்டி உடனே அடிச்சுடுவான். ஆனால் இன்னைக்கு அவன் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அங்கங்கே மாறி மாறி உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அதாவது கோபப்பட்டு அந்த குழந்தைய அடிக்காமல் எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். கடைசியாக கை நீட்டி அடிச்சுட்டானே வைங்க. நீங்கள் அந்த பையன் எடுத்த முயற்சியை பாராட்டணுங்க. நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லணும், கண்ணா வழக்கமாக பாப்பாவை உடனே கை நீட்டி அடிச்சிருவீங்க. இன்றைக்கி ஆனால் அப்படி இல்லை, பாப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் கவனித்தேன். ஆனால் அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு, இடத்த மாற்றி உட்கார்றதுக்கு, இப்படிலாம் நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. வெல் டன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு உள்ளார்ந்த மோட்டிவேஷன் கிடைக்குதுங்க. அம்மா நான் செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளையும் பார்க்குறாங்க, பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அந்த பையனுக்கு கிடைக்கும். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா அவனை டிஸ்டர்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் கூட அந்த குழந்தைய உடனே அடிக்காமல் என்னென்ன மாற்று வழிகளை செய்து அந்த குழந்தைய சமாளிக்கலாம் அப்படிங்கிறத அவனே கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பாராட்டு வாங்குவாங்க. 2வதாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தை கூட உட்கார்ந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி குழந்தைக்கு விளக்கி கொடுக்குறதுங்க. குழந்தை ஒரு தப்பு செய்யும்போது அடிக்கிறது, நல்லது செய்யும்போது பாராட்டுறது, அப்படி அந்த செயல்பாடு முழுவதையும் குழந்தையினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக, குழந்தையுடைய பொறுப்பாக விட்டு தள்ளாமல், குழந்தை நல்லதாக இருக்கிறதுக்கு, நல்லபடியாக செயல்படுறதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம், நம்ம அக்கறை காட்டுறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கணுங்க. குழந்தை தப்பு செய்த பிறகு மட்டும் உட்கார்ந்து இப்படி செய்திருக்கலாம் இல்லையா, அப்படி செய்திருக்கலாம் இல்லையா அப்படி விளக்கி கொடுக்காம, கற்பனையாகவே நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அந்த குழந்தை அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகிட்டே நீங்கள் கேட்கலாம். அந்த குழந்தை விளக்குன பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி அந்த குழந்தைய ஒரு சுச்சுவேஷனுக்காக, அதாவது அந்த குழந்தை திடீர்னு வாழ்க்கையில் சந்திக்க போகிற ஒரு சூழலுக்காக தயார்படுத்தி வைக்கிறீங்க. குறிப்பாக இப்படி ஒரு சூழலை கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் கிரவுண்டில் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒன்று பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ அந்த பையன் அவனுடைய உணர்வுகளை சொல்லுவான். ஏன்னா கோவம் வரும் இல்லையா, அப்போ நான் திரும்ப அடிப்பேன். அப்போ நீங்கள் சொல்லணும், அடிக்கக்கூடாது, வேற என்ன செய்யலாம்? அப்போ நான் எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவேன். சரி, உடனே டீச்சர்கிட்ட சொல்ல வேண்டாம், அந்த பையன்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், என்னை அடிக்காத, எனக்கு கோபம் வருது, நான் டீச்சர்கிட்ட சொல்லுவேன்னு ஒரு தடவை ஓன் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த பையன் உங்களை அடித்தான்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அதை விளக்கி கொடுக்குறீங்க. அப்போ ஒரு அன்னோன் சிச்சுவேஷனுக்காக, திடீர்னு அவன் சந்திக்கிற ஒரு சூழலுக்காக அந்த பையன் ப்ரிப்பேர்டாக இருக்கிறான். என்ன ஒருத்தன் தொந்தரவு செய்யும்போது அவனை அடிக்காமல் திட்டாமல் நான் எப்படி அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பையனுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதனால் அந்த பையன் தப்பு செய்கிறது ரொம்ப குறையுங்க. இப்படி அந்த குழந்தை கூட உட்கார்ந்து நீங்கள் ஒரு சூழ்நிலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தை புரிஞ்சுக்குது, அம்மா நான் நல்லபடியாக வளர்றதுல ரொம்ப அக்கறை காட்டுறாங்க, என்னை தனியாக விடலை, நான் நல்லது செய்யும்போது பாராட்டி தப்பு செய்யும்போது போட்டு அடித்து என்ன அவங்கள விட்டு தனிச்சு வைக்கலை, அம்மா என் கூட கலந்து பேசுகிறாங்க, எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நான் அம்மாவை நம்பலாம், அம்மா சொல்லித்தர்ற மெத்தட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அம்மா கூட கோஆப்ரேட் பண்ணணும், அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த குழந்தை பெற்றுக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை மேலே வயதுக்கேற்ற எதிர்பார்ப்புகளை வைக்கணுங்க. ஒரு 2 வயசு குழந்தை ஒரு 40 வயசு டீசெண்டான ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படி சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் தப்பு, குழந்தையோட தப்பு இல்லை. குழந்தை 2 வயசில் குறும்பு செய்ய தான் செய்யும், அங்கங்கே ஓட தான் செய்யும், பல பொருட்களை தொட்டு ஆராய்ச்சி பண்ண விரும்ப தான் செய்யும். ஆக குழந்தையுடைய இயல்பை புரிஞ்சு அந்த குழந்தைய ஏற்றுக்கணுங்க. குழந்தைய அப்படியே ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே பொதிய நினச்சி நான் போட்ட கோட்டை தாண்டக்கூடாது, அப்போ தான் நீ நல்ல பையன் அப்படி சொல்லி ஒரு அதீத கட்டுப்பாடுக்குள்ள ஒழுக்கத்துக்குள்ளே அந்த குழந்தைய வளர்க்க நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய மனசோர்வை கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை தவறு செய்ய தான் போகுது. அப்புறம் அந்த குழந்தைய போட்டு திட்டுறதுக்கு பதிலாக அந்த குழந்தையுடைய அந்த சூழலை புரிஞ்சுக்கணும். 2 வயசு குழந்தைனா குழந்தை அடம்பிடிக்க தான் செய்யும். ஆக அடம்பிடிக்கிறதுக்கான சூழல்களை நம்ம தான் முன்கூட்டியே பக்குவமாக கணிச்சு அந்த சூழல்களை தவிர்க்கணும்.
அந்த குழந்தை தனியாக இருக்கிற ரூமில் பெயிண்ட் டப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சுங்கன்னு வைங்க, அந்த குழந்தை அந்த பெயிண்ட் டப்பாவுக்குள்ளே கை போட தான் செய்யும். ஆக குழந்தை இப்படி செய்யும் அப்படிங்கிறத நீங்களாவே கற்பனை பண்ணி அதுக்கான அந்த சூழல்களை சந்தர்ப்பங்களை தவிர்த்துட்டீங்க, மாற்றிட்டீங்க அப்படி சொன்னால் அந்த குழந்தை சமத்தாக இருக்க போகுதுங்க. அது மட்டுமல்ல, ஒரு 4 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அந்த லாஜிக்காக நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் குழந்தைகளுக்கு புரியாது, ரொம்ப ஞாபகத்தில் இருக்காது. ஆக பெரிய பெரிய அட்வைஸுகள், அதை செய்யாத இதை செய்யாத அது இதுன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளையும் நிறைய ரூல்ஸுகளையும் குழந்தைக்கு நீங்கள் சொல்லி சொல்லி அறிவுரைகளாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு எதுவுமே மனதில் நிற்காது. அது கண்டிப்பாக செய்கிற தவறுகளை திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக நீங்கள் அந்த குழந்தை வழக்கமாக செய்கிற 1-2 பெரிய தவறுகளை மட்டும் தொடர்ந்து அப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படி சொல்லி அது தப்பு அப்படிங்கிறத மட்டும் அந்த குழந்தையுடைய மனதில் பதிகிறது மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தை தப்பு செய்த உடனே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை அப்படி செய்கிறத நிறுத்திடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தையை எப்போதும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காமல் குழந்தைய கொஞ்சம் சுதந்திரமாகவும், அதாவது சரியான அறிவுறுத்தல்களை கொடுத்து இதை செய் இதை செய்யாத, இப்படி செய், இப்படி செய்தேன்னா கண்டிப்பாக உனக்கு பாராட்டுவேன், உனக்கு பரிசு தருவேன், இப்படி செய்தேன்னா உனக்கு விளைவுகள் உண்டு, கண்டிப்பாக பாக்கெட் மணியை கட் பண்ணிடுவேன், டிவி பார்க்க விட மாட்டேன், அம்மாவுக்கு இப்படி செய்தால் பிடிக்கும் இப்படி செய்தால் பிடிக்காது அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிகிறது மாதிரி பக்குவமாக அறிவுறுத்தி அந்த குழந்தை தானாகவே செயல்பட விடணுங்க. எப்பவும் ஒரு மாட்டுக்கு கடிவாளத்தை கையில் வச்சிருக்கிறது போல எப்பவும் அந்த குழந்தைய உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த மிரட்டலுக்கும் அடிக்கும் பயந்து அந்த குழந்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்களோ அல்லது நீங்கள் எப்போவாவது வெளியே போயிடுவீங்க, தனியாக இருக்கும்போது அந்த குழந்தை என்னென்னலாம் சேட்டை செய்யணுமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல், ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அதுக்கு மனசில் வர்ற எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைய எதுவுமே கற்றுக் கொடுக்காம வெறுமனே ஒரு கண்ட்ரோலில் மட்டும் வச்சுருக்கிறீங்க. உங்கள் மிரட்டலான பார்வைக்கு பயந்து அந்த குழந்தை நல்லபடியாக நடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் உள்ளார்ந்த ஒரு திருத்தம் ஒழுக்கம் வரல, அதை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஒரு கடிவாளத்தை விட்டுக்கிட்டு சில சந்தர்ப்பங்களை குழந்தை ஃப்ரீயாக செயல்படுறதுக்கும் விடணுங்க. எப்பவும் உங்கள் குழந்தைய உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்க முடியறது இல்லையே, எப்பவும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? உங்கள் குழந்தைகளை வெளியே விளையாட போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அதான் சில கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது. வீட்டில் அடங்கி ஒடுங்கி பத்திரமா இருக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாராவது அடித்து வச்சிடறான், கடிச்சு வச்சிடறான், அப்படி கம்ப்ளைண்ட் வர்றது. இதுதான் ஒரு இடத்துல ஓவராக அடக்கப்படும் போது, கண்காணிக்கப்படும் போது எங்கே கண்காணிப்பு இல்லையோ அங்கே அவங்களுடைய ஒரிஜினலான முகம் வெளிப்பட்டுரும். ஆக அடிக்கிறது வீட்டிலனாலும் சரி பள்ளிக்கூடத்தினாலும் சரி அது தவறு தான், அடிக்கக்கூடாது. நல்லபடியாக நடந்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும், அடிச்சிங்கன்னு சொன்னால் தண்டனை கிடைக்கும் அல்லது விளைவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கண்காணிப்பு இல்லைன்னா கூட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பக்குவமாக நடக்க அந்த குழந்தை பழகிக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தவறு செய்யும் போது அந்த தவறுக்கான சூழல்கள் மறக்கிறதுக்கு முன்னாலேயே திருத்தலை சொல்லி கொடுத்துருனாங்க. ஆக குறும்ப செய்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லி காட்டணும், தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் சொல்ல வேண்டிய முறை இருக்குது, பக்குவமாக சொல்லணும், ஆனால் உடனே சொல்லணுங்க. சில தாய்மார்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, அந்த இடத்துல போட்டு அடிப்பாங்க. அடித்தது மட்டும் இல்லை, காலையில் ஒரு குறும்பு செய்திருப்பான் பையன், அப்போ ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு திரும்ப அந்த அப்பாவை கோவப்படுத்தி இப்படியா பிள்ளைய வளர்க்குறது, அந்த பையனை கேளுங்க என்ன செய்தா நீ கேளுங்க அப்படி சொல்லி உசுப்பேத்தி அவர் திரும்ப போய் அதை பற்றி விசாரித்து அடித்து அந்த குழந்தைய திட்டினாங்கன்னு சொன்னால் அந்த குறும்பு திருந்துறதுக்கு பதிலாக, அந்த தவறை திருத்துறதுக்கு பதிலாக அந்த குழந்தைய நம்ம உடைச்சிருவாங்க. செய்த உடனே தான் அந்த குழந்தைக்கு இது தவறு அப்படிங்கிற சூழல்கள் புரியும். அப்போ சாயங்காலம் அடிக்க தொடங்குறார் இல்லையா அல்லது திட்ட தொடங்குறார் இல்லையா, அது ரொம்ப மோசங்க. ஏன்னா குழந்தைகளுடைய உணர்வுகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க. காலையில் ஒரு தவறு செய்திருந்தாலும் தொடர்ந்து ஒரு 4 நல்லது செய்திருக்கும், உங்களுக்கே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும், விளையாடி இருக்கும், சாப்பிட்ருக்கும். அல்லது அந்த பையனே கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருந்திருந்தோம்னா அவன் அவனுடைய துணிகளை துவைச்சிருப்பான், அவனுடைய ரூமை க்ளீன் பண்ணியிருப்பான், தோட்டத்தில் போய் வேலை செய்திருப்பான், இவ்வளவு நடந்திருக்கும். ஆக இவ்வளவு உணர்வுகளும் இவ்வளவு சூழல்களும் மாறின பிறகு சாயங்காலம் அந்த குழந்தை செய்ததெல்லாம் மறந்த பிறகு திரும்ப அப்பா திட்ட தொடங்குறாரு, அடிக்க தொடங்குறாரு, அதில் அறிவுரை சொல்ல தொடங்குறாரு. அப்படி சொன்னால் எதுக்கடா அப்பா இப்போ என்ன திட்டிகிட்டு இருக்கிறாரு, நான் நல்ல பையனாக தான் நடந்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன்னு அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு அது புரியாதுங்க. குழந்தைக்கு ஞாபக மறதி அதிகம், உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக நீங்கள் குழந்தைய திருத்த விரும்புனீங்கன்னு சொன்னால் அந்த சூழல்லையே அந்த குழந்தையுடைய மனதை பக்குவப்படுத்தி அறிவுரையை சொல்லி முடிச்சுடுங்க. அந்த பிரச்சனையை ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரத்துக்கு இழுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் குழந்தை திருந்துறதுக்கு பதிலாக உங்கள் மேலே கோபத்தையும் வெறுப்பையும் தான் வெளிப்படுத்தும். அப்புறம் அதே தப்பை திரும்ப திரும்ப ஒரு வீம்புக்காகவே உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆக உங்கள் குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் திருத்துறதுக்கு இந்த 5 வழிமுறைகளும் நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்கள் குழந்தையுடைய வயசு, உங்கள் குழந்தையுடைய இயல்பு, உங்கள் குழந்தையுடைய பர்சனாலிட்டி எப்படி சொன்னால் கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு எந்த வழிமுறை உங்கள் குழந்தைக்கு பொருந்தி போகுமோ, அப்ளிகபிளாக இருக்குமோ அதை நீங்கள்
செயல்படுத்தி பாருங்கங்க. குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே 3 பார்ட் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம், பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே சந்திப்போம். நன்றி.